சரி, ஓகே, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன். ஒரே ஒரு நிமிஷம். சொல்லு தர்ஷினி. நான் யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது, நான் என்ன படிக்கிறேன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அப்புறம் எப்படி இதெல்லாம் இந்த புக்ஸ் எனக்கு தேவைப்படுதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் உனக்கு தேவையா? ஃப்ரீயா புக்கு கிடைச்சா வாங்கி படிச்சோம்னு இருக்க மாட்டாம ஏன்டி இதெல்லாம் போட்டு நோண்டிட்டு இருக்க? வாய மூடு வினிதா. எனக்கு இது தெரிஞ்ச ஆகணும். எனக்கு இந்த புக்ஸ் தேவைப்படுதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும். அதான் எப்படி? என்ன படிக்கிறேன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம என்னால புக் வாங்க முடியலன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? எனக்கு தெரியும், அவ்வளவுதான். நீங்க இத சொல்லாம நான் அந்த புக்கை வாங்கிக்கிற மாட்டேன். அது உன்னோட இஷ்டம். வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சது என்னோட விருப்பம். இதை வச்சுக்கிறதும் வச்சுக்காம இருக்கதும் உன்னோட இஷ்டம் தான். அதுக்காக எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்ல முடியாது. உனக்கு தெரியற காலம் ஒண்ணு வரும், அப்ப உனக்கு எல்லாமே தெரியும். எதுக்காக அப்படி பண்றீங்க? நான் எங்க அம்மா கேட்டா என்ன பதில் சொல்லுவேன்? ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லு. இதெல்லாம் யாராச்சும் நம்புவாங்களா? இப்ப இருக்க காலத்துல யாராச்சும் இப்படிலாம் வாங்கி தருவாங்களா என்ன? வாங்கி தருவாங்க. நீ சொல்லு, உங்க அம்மா நம்புவாங்க. சரி, ஓகே, நான் கிளம்புறேன். நில்லுங்க ஒரு நிமிஷம். லேட்டாச்சுன்னு சொன்னேல, வீட்டுக்கு கிளம்பு. என்னடி இதெல்லாம் என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? என்னடி இப்படி குழப்பிட்டு போறாரு? அவர் தெளிவாத்தான் இருக்காரு, ஒன்னாத்தான் குழப்பிட்டு போறாரு. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ஆனா அது உனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. என்னவா இருக்கும்? எனக்கு புக்கு தேவைப்படுதுன்னு அவருக்கு எப்படி தெரியும்? அது எனக்கு என்ன தெரியும்? அவர்கிட்ட கேட்டா அவரே சொல்லலாம், என்னால மட்டும் எப்படி சொல்ல முடியும்? அந்த வரைக்கும் லாபான்னு விட்டுட்டு பேசாம படிக்கிற வேலையை பாப்பியா? அது எப்படி வந்துச்சு, இது எப்படி வந்துச்சு, உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படி இப்படின்னு என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? இந்த விஷயம் எனக்கும் எங்க அம்மாவுக்கும் தவிர வேற யாருக்குமே தெரியாது. எங்க அம்மா கஷ்டப்பட்டு தான் என்ன படிக்க வைக்கிறாங்க. செமஸ்டர் ஃபீஸ் கூட கஷ்டப்பட்டு தான் கட்டினாங்க. அடுத்த செம்முக்கு எப்படி ஃபீஸ் கட்ட போறேன்னு எனக்கே தெரியல. புக் வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். எங்க அம்மாவுக்கும் எனக்கும் தெரிஞ்ச விஷயம் இவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? உங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. என்ன பைத்தியமா? எங்க அம்மாவை எப்படி இவருக்கு தெரியும்? நீ தாண்டி பைத்தியம். அவரு 4 இடத்துக்கு போறவரு வாரவர், ஒரு டாக்டர். அவருக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியும் தான், ஆனா இது எப்படி தெரியும்? சப்பா, உன் கூட வந்த மண்டையத்தான் பிச்சுக்கணும். பேசாம வா. இது எங்க அம்மா கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? அதான் அவரே சொன்னாரே ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்தாங்கன்னு, அப்படியே சொல்லு. எந்த ஃப்ரெண்ட நான் சொல்றது? பேசாம மேம் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லிடு. மேம் வாங்கி கொடுத்தாங்கன்னு எப்படி சொல்றது? இது நாள் வரைக்கும் நான் எங்க அம்மா கிட்ட பொய்யே சொன்னதில்லை. அப்புறம் எப்படி நான் இத மேம் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியும்? அப்பா உண்மையா சொல்லு. சரி வா, நான் பாத்துக்கிறேன். இஷ்டம். எதுக்காக அந்த டாக்டர் இப்படி பண்றாரு? நான் பிடிக்குமா பிடிக்காதான்னு வேற கேள்வி கேட்கிறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? தர்ஷினி வா. அத வரேன். தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்ல. மாமன அள்ளி நீ தாவணி போட்டுக்க, மச்சி நீ யாரும் இல்ல. இதுக்கு ஒன்னும் குறைச்சல குறைச்சு. அம்பங்கோலில் போட்ட உப்பு கஞ்சி எல்லாம் சேர்ந்த போல மூஞ்சி மகரையும் பேர் கண்ட போது இந்த மூஞ்சி நெஞ்சு போச்சு நெஞ்சுக்குள்ள. நாக்குல முக்கையே தொட்ட வேணானடி, பார்வையாள் உசுரையே தொட்ட வேணியடி. பெரிய அழகின் நினப்பு இருக்கது. 4 நெஞ்செலும்பு 4 நல்லி எலும்பு. இதை வச்சுக்கிட்டு இது ஆடுற ஆட்ட இருக்கே. என்ன என்ன மாமா பார்த்து வெக்கமா? ஆமா, இந்த மூஞ்சிய பார்த்து வெக்க வேற படுறாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒண்ணும் இல்லையே. பின்னையே எப்படி வந்து நின்னுட்டு இருக்கீங்க? மாமாக்கு தலைய கீழே தோட்டி விட்டா நல்லா இருக்கும். இருக்கும். ஏன் இருக்காது? ஒழுங்கு மரியாதையா போய் ட்ரெஸ்ஸ மாத்துங்க. ஏன் உனக்கு என்ன செய்யுதுன்னு அப்படி நின்றா? நீ எப்படி இருந்துட்டு போங்க, நான் கிளம்புறேன். எங்க போற? வெளியே போறேன். அதெல்லாம் போக கூடாது. ட்ரெஸ்ஸ மாத்துங்க. முடியாது. முன்னாடி எங்கடி போறேன்னு இல்ல. நான் நிக்கல. என்ன பழக்கதெல்லாம்? அது வந்து கிட்ட வராதீங்க. என்ன பழக்கதெல்லாம்? முத போய் ட்ரெஸ்ஸ மாத்துங்க. உனக்கு என்ன செய்யுது? ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு. தயவு செஞ்சு போய் ட்ரெஸ்ஸ மாத்துங்க. ஆமா, என்னமோ பார்க்காதத பார்த்த மாதிரி தான். ரொம்ப வெக்கமா இருக்கும். போங்க, நீ முத ட்ரெஸ்ஸ மாத்துங்க. நான் யாருடி? கூறுகட்ட புருஷன். நல்லா தாண்டி இருக்கு. இருக்கும் ஏன் இருக்காது? பாரு தென்றல், நான் உன் புருஷன் தானே, அப்புறம் என்கிட்ட இவ்வளவு வெக்கம்? அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் உன்கிட்ட வெக்கப்படுறேன்னா என்ன? உங்களுக்கு வெக்கமான சூடு சொரணையில இருந்தா தானே வெக்கப்படுறதுக்கு. இப்ப அப்ப எனக்கு வெக்கமான சூடு சொரணையில இல்லன்ற. அத என் வாயால வேற சொல்லணுமாக்கும். விட்டுங்க மாமா, நான் வெளியே நாளும் போறேன். அடைச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க?
யாரோ என்னமோ நினைச்சிட்டு போட்டோம், அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஏன்னா நீ என் பொண்டாட்டி. அவனும் ரோட்ல நிக்கலையே, ரூம்ல தானே நிக்கிறேன். வேணும்னா ரோட்ல கூட போய் நில்லுங்க, 4 பேர் வேணா ஃபேஷன் ஷோ பார்த்துட்டு போவாங்க. பாப்பாங்க. ரோட்ல போய் நிக்கவா? ரோட்ல போய் நிக்க போறீங்க? நீ தானே சொன்ன. உங்களுக்கு கொஞ்ச நாள் அறிவு இருக்கா? நீ தானடி சொன்ன. நான் சொன்னா உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? உங்களுக்கு என்ன பெரிய ஆண் அழகன் நினைப்போம்? உள்ள போய் நின்னா 4 பிள்ளைங்க பாக்கும், அப்படித்தானே? சொன்னாலும் சொல்லாட்டியும் ஐயா ஆண் அழகன் தாண்டி. மூஞ்ச பாரு மூஞ்ச. உங்களையெல்லாம் நான் கட்டிக்கிட்டதே பெருசு, இதுல ஐயா ஆண் அழகன் வேறையாம். என் அழகுல மயங்கத்தானடி கட்டிக்கிட்ட. கொஞ்சம் கிஞ்செல்லாம் பேந்துரும். முன்னாடி பொண்டாட்டி மாமாவை அப்படிலாம் சொல்லலாமா? நீங்க செய்யறது மட்டும் சரியா? போய் ட்ரெஸ் மாத்துங்க. அவ்வளவுதானே, மாத்திட்டா போச்சு. மாத்தியாச்சு, போதுமா? போதும். மாமா நீ தாண்டி லூஸ் பொண்டாட்டி. நான் சட்டை இல்லாம என்ன உனக்கே வைக்க வருது? அதெல்லாம் அப்படித்தான். எப்படித்தான்? அப்படித்தான் லூசு மாமா. ரெண்டு பேத்துக்கு வேற வேலையே இல்ல போல. எப்ப பாரு இப்படியே தான் நிக்குது. விட மாட்டேன், நான் இப்படியே விட மாட்டேன். நான் இருக்க வேண்டிய இடத்துல இவ இருந்துகிட்டு ஆட்டமா ஆடுறா. எப்படியாச்சும் அஸ்வின் மாமாவை என் பக்கம் இழுத்துக்கிட்டு இவளை அல்லலப்பட விடல. என் பேர் அனுஷ்கா இல்ல. அஸ்வின் மாமா, நீங்க என்னைக்கு இருந்தாலும் எனக்கு தான். கொஞ்ச நாள் வேணா அவ கூட நீங்க சந்தோஷமா இருந்துக்கலாம். நான் காலம்புறம் என் கூட தான் நீங்க சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன். அஸ்வின் மாமாவை என்கிட்ட இருந்தே படிச்சுக்கிட்டு சந்தோஷமாவா இருக்க. சந்தோஷமா ஏ தின்று சிரிப்பலாம் கொஞ்ச நாளைக்கு தாண்டி. அவரு என்னோட மாமா, என்னோட புருஷன். இப்ப வேணா அவரு உனக்கு தாலி கட்டி உன் கூட சந்தோஷமா இருக்கலாம். ஆனா புள்ள குட்டி குழந்தானே என் கூட தான் சந்தோஷமா இருக்க போறாரு. பாக்குறேன்டி பாக்குறேன். இத்தனை நாளைக்கு இந்த சந்தோஷனே நானும் பார்க்கத்தானே போறேன். இருடி, உன் சந்தோஷத்துல கள்ளத்துக்கு போடுறேன். அஸ்வின் மாமா, உனக்கு அறிவில்ல? எத்தனை தடவை சொல்றது என் ரூம்குள்ள வராதானே? இது ஒண்ணு உங்க ரூம்ல இல்ல, அஸ்வின் மாமா ரூம் தான். அஸ்வின் யாரு? என் புருஷன் தானே, அப்ப எங்க ரூம் தானே. எத்தனை தடவை சொல்றது? அதானே, அறிவு இருந்தா தானே. போதும், நிறுத்துங்க. என்னடி ஜென்ம நீ? கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரண இதுல ஒண்ணு கூட இல்லையா? நிறுத்துங்க, ரொம்ப பேசாதீங்க. என் ரூம்க்கு வந்தா அப்படிதாண்டி நான் பேசுவேன். நான் ஒன்னும் உங்களை பார்க்க வரல, நான் அஸ்வின் மாமாவை தான் பார்க்க வந்தேன். அஸ்வின் என் புருஷன், என்னோட அனுமதி இல்லாம என் புருஷன் கிட்ட நீ பேசக்கூடாது. நீ சொல்லக்கூடாது. உனக்கு முன்னாடியே அஸ்வின் மாமாவை எனக்கு நல்லா தெரியும். அஸ்வின் மாமா எனக்கு சொந்தக்காரங்க. அதெல்லாம் எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி. எப்ப எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சோ அப்பயே உனக்கு அஸ்வின் தந்த உரிமை எல்லாம் போயிருச்சு. எப்படி நீ சொல்லலாம்? நீ புதுசா வந்தவன், நேத்து வந்தவ. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அஸ்வின் மாமா கிட்ட எனக்கு எப்பயுமே உரிமை இருக்கு. ஆளு கட்டினா பொண்டாட்டி நான் சொல்றேன். உனக்கு என்னடி உரிமை இருக்கு? ஐயோ, ஆரம்பிச்சிட்டாலே. இவளைய கிட்ட மாட்டிக்கிட்டு நான் முடிக்கிறேனே. என்ன அஸ்வின், நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன், நீ ஒண்ணுமே பேசாம நின்னுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? மாமா, நீங்க தான் எனக்கு கிடைக்காம போயிட்டீங்க. நான் போட்ட பிச்சையில தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னது? நீ போட்ட பிச்சையா? பல்லுக்குலாம் பேந்துரும். என்னமோ என் புருஷன் ஒன்ன விரும்பின மாதிரியும் வாங்கிட்டு வந்து நான் பறிச்சுக்கிட்ட மாதிரியும் பேசுற. ஆமா, நான் தான் விரும்பினேன், நீ பறிச்சுக்கிட்டேல. என் புருஷன் என்னத்தான் விரும்பினாரு, ஒன்ன விரும்பல. உன்கிட்ட இருந்து நான் ஒன்னும் பறிச்சுக்கல. இது என்னோட உரிமை. என் புருஷன் எனக்கு மட்டும்தான். என்ன நான் பேசிட்டே இருக்கேன், நீ மட்டும் பேசாம நிக்கிற அஸ்வின்? அனுஷ்கா, உனக்கு என்ன வேணும்? அனுஷ்கா என்ன வேணும்? கொஞ்சிக்கிட்டு இருக்கேன் பாரு. அஸ்வின், முத வெளியே போக சொல்லு. இருத்துன்ற அந்த எடுக்கணும்னே வந்துருப்பா போல. என்ன வேணும் அனுஷ்கா? அவன் வந்து மாமா அடிச்சிருவா அப்படியே. நான் காலேஜுக்கு போய் படிக்கலாம்னு நினைக்கிறேன். நீ படிச்சா என்ன கிழிச்சா என்ன, அதுக்கு எங்க கிட்ட வந்து சொல்ற? மாமா நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். அதெல்லாம் முடியாது, என் புருஷன் தானே இருக்காரு இந்த வீட்ல. மாமா நீங்க சொல்லுங்க மாமா. என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிருச்சு. இதுக்கப்புறம் நான் படிச்சு கொஞ்சம் முன்னேறி வேலைக்கு போலாம்னு நினைக்கிறேன். நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப் பண்ணணும்? நான் காலேஜுக்கு அப்ளிகேஷன் கொடுக்க போகணும். நீங்க கொஞ்சம் துணைக்கு வர முடியுமா? அதெல்லாம் முடியாது. ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ். முடியாதுன்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏன் நீல கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க? மாமா எனக்குன்னு யாருமே இல்ல. எங்க அம்மா வயசானவங்க, அவங்கள கூட்டிட்டு போக முடியாது மாமா. எங்க அப்பா பத்தி உங்களுக்கே தெரியும். நான் ஒரு பொண்ணு இருக்கேன்றது அவருக்கு ஞாபகத்திலே இல்ல. எப்படி இருக்கும்? நீ உங்க அம்மாவை செஞ்ச வேலைக்கு அவர் உங்களை சுத்தமா மறந்தே போயிட்டாரு. எப்படி இருக்கும்? கொஞ்சம் அநியாயமா பண்ணீங்க, அதுக்கு தாண்டி இப்ப தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. நான் மட்டும் அன்னைக்கு ஒரு வார்த்தை வேணாம்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்க, இந்த வீட்டுல நீங்க இருந்திருக்கவே முடியாது. ஆமா, இந்நாள் வரைக்கும் எங்களை இந்த வீட்டுல இருந்து விரட்டுறதுலேதான் எல்லாரும் குறியா இருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ ஒழுங்கா இருக்கணும். ஒழுங்கா இருந்தாலே நீ நல்லா இருப்ப. சரி விடுத்துன்ற. என்னது? காலேஜுக்கு தானே கூப்பிடுறா, வேற எங்கேயுமா கூப்பிடுறா? அவளுக்கு நம்மளை விட்டா யார் இருக்கா? இதெல்லாம் நல்லதில்ல, நான் சொல்லிட்டேன். சும்மாவே அவகிட்ட இருந்து நான் உங்களை பறிச்சிட்டு இருக்க
மன்னிப்பு கேட்டாளா? அப்புறம் என்ன? அம்மா மன்னிப்பு கேட்டு கிழிச்சா. இவ கேக்குற மன்னிப்புலாம் தண்ணியில தான் எழுதணும். ப்ளீஸ் மாமா, இந்த ஒரு உதவி மட்டும் எனக்காக பண்ணுங்களேன். உனக்கு என்ன வீட்டுல வேற ஆளே இல்லையா? நான் யார கூட்டு போக முடியும்? அஸ்வின் மாமா தான் எனக்கு எல்லாமே. என்னது? அது வந்து எனக்கு அஸ்வின் மாமாவை தான் முதல்ல தெரியும். டாக்டர் கிட்ட நான் போய் பேசினதும் இல்ல, பழகினதும் இல்ல. அதுவும் இல்லாம அவரே பார்த்தா ஆஸ்பத்திரில இருந்து வந்திருக்காரு. அவர்கிட்ட போய் நான் எப்படி இதெல்லாம் கேட்க முடியும்? நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. நீ தான் படிச்சு முடிச்சிட்டியே, அப்புறம் என்ன படிக்கணும்ன்ற? அது வந்து வீட்டுல சும்மா தானே இருக்கேன், அதான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மேல் படிப்பு படிக்கலாம்னு நினைக்கிறேன். விடுதேன்றா, சும்மா அவளை எதுக்கு கேள்வி கேட்டுட்டே இருக்க? பாருங்க, இவளெல்லாம் என்னால நம்ப முடியாது. சும்மாவே என்னைய எதிரி மாதிரி பாத்துட்டு இருக்கா. என்கிட்ட இருந்து எப்படா உங்களை பறிக்க வேண்டாம் நினைச்சிட்டு இருக்கா. இதுக்கு நான் இடமே கொடுக்க மாட்டேன். அவன் ஒன்னும் சின்ன பிள்ளை இல்ல தென்றல். எனக்கு நீதான் முக்கியம். உன்னை தவிர எனக்கு வேற யாரும் முக்கியம் இல்ல. இப்ப இப்படித்தான் சொல்லுவீங்க பின்னாடி? அறிவில்ல உனக்கு? ஆமாமா, எனக்கு அறிவில்லாத மாதிரி தான் உங்களுக்கு தோணும். இப்போ அனுஷ்கா, நான் வாரேன். சரி மாமா. பாருங்க, நான் சொல்றத கேட்காம போறேன்னு போறீங்க, பின்னாடி வர விளைவுகள் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு நாள் அப்படி ஒண்ணும் பின் விளைவுகள் வந்துடாது தென்றல். ஆமா, இன்னைக்கு இப்படி வந்து கூப்பிடுவா, நாளைக்கு பாருங்க எதுக்கு வந்து கூப்பிடுறானு. பொம்பளை பிள்ளைங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு பாத்தியா? அம்மாவும் அப்பாவும் ஒழுங்கா இருந்தா பொம்பளை பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா சந்தோஷமா இருக்கும்ல. அதுக்கு அவதான் காரணம். அவ அம்மா தான் அப்படி இருக்காங்கன்னா அவளும் அப்படித்தானே இருக்கா. பின்ன அவ வாழ்க்கை எப்படி இருக்கும்? சரி விடு தென்றல். இப்படி கோவமா இருந்தா மாமா எப்படி நிம்மதியா போயிட்டு வர முடியும்? அது ஒண்ணுதான் கேடு. என்னடி பண்டாட்டி, நீயே இப்படி சொல்லலாமா? என்ன எப்படி சொல்ற? சொல்ல சொல்ல கேட்காம என் பேச்ச மீறி போறல. அப்படிலாம் இல்லடி. ஒருத்தர் நம்ம கிட்ட உதவின்னு வந்து கேட்டுட்டாங்க, செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியுமா? நம்புற ஆளுக்கு செய்யலாம், எவ்வளவு உதவி வேணா செய்யலாம். ஆனா இப்படி நம்பிக்கை இல்லாம இருக்க ஆளுகிட்ட எப்படி உதவி செய்ய முடியும்? எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கு இருக்கு. அத கொஞ்சம் சிரிச்சுட்டே தான் சொன்னா என்ன? சிரிக்கத்தான் சொன்னேன், உன்னை அழுக சொல்லல. அஸ்வின், எனக்கு பயமா இருக்கு. இவன் இந்த வீட்டுல இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு திக்கு திக்குன்னு தான் இருக்கு அஸ்வின். எப்ப என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, எப்போ உன்னை என்கிட்ட இருந்து பிரிப்பாளோன்னு எனக்கு கவலையா இருக்கு அஸ்வின். அப்படி மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். லூசானே. என் கஷ்டம் உனக்கு எங்க தெரிய போகுது? லூசை மேல நம்பிக்கை இல்லாதவங்க தான் இப்படி எல்லாம் பயப்படுவாங்க. உன் மேல நம்பிக்கை இருக்கு அஸ்வின், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அவ என்ன மீறி யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அவ்வளவு சீக்கிரத்துல உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது தென்றல். புரியுதா? இப்படி பயந்தேனா நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? பேசாம நம்ம தனியா வேணா போயிடலாமா? என்ன பேசுற நீ? எனக்கு பயந்த கூட சேவா கொளுத்த முடியும். அவ ஒருத்திக்காக இந்த குடும்பத்தை விட்டுட்டு என்னால தனியாலாம் போக முடியாது. அத்தை, மாமா, பாட்டி, பூமாரி, சரவணன், மலர் இவங்களெல்லாம் விட்டுட்டு என்னால எப்படி தனியா இருக்க முடியும்? இது என்னோட குடும்பம். என்னோட குடும்பத்தை விட்டுட்டு தனியா என்னாலலாம் போய் இருக்க முடியாது. எனக்கு அப்பா வீட்டுலதான் எந்த சொந்தமும் இல்லைனாலும் புருஷன் வீட்டுல இவ்வளவு சொந்தம் இருக்கு. இதை விட்டுட்டு என்னால எங்கேயும் போக முடியாது. உன்னைய பார்த்தா எனக்கு பெருமையா இருக்கு தென்றல். எப்படா மாமனார் மாமியாரை விட்டுட்டு தனி கொடுத்தனம் போலான்னு நினைக்கிற இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணானு எனக்கு ஆச்சரியமா இருக்கு தென்றல். இதெல்லாம் மாமனார் மாமியார் நடந்துக்கிற விதத்துல இருக்கு. தான் பொண்ணு மாதிரி மருமகளையும் நினைச்சா எந்த மருமகளும் அத்தை மாமாவை விட்டுட்டு தனி கொடுத்தனம் போகணும்னு நினைக்க மாட்டாங்க. சரி, நான் போயிட்டு வரட்டா? ஜாக்கிரதை. சரி. என் புருஷன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதனாலதான் பயம் இல்லாம அனுப்பி வைக்கிறேன். என்னடியாச்சு? வரேன்னு சொன்னானா என்ன? வரேன்னு சொன்னாலும் பொண்டாட்டி விட்டுருக்க மாட்டாளே. யார்கிட்ட? இந்த அனுஷ்கா கிட்டயே வா. அதெல்லாம் எப்படியோ அழுது பிறண்டு உருண்டு பிறண்டு சம்மதம் வாங்கிட்டேன். வரேன்னு சொல்லியிருக்காரு. என்னடி சொல்ற? வரேன்னு சொல்லிட்டானா? எப்படி விட்டா அந்த தென்று? உன் மகளை யாருன்னு நினைச்சமா? நான் நடிக்கிற நடிப்புக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம். என் தங்க யாரு? எப்படியோடி அந்த சிரிக்கிட்ட இருந்து இந்த அஸ்வினை பிரிச்சு நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்டா அதுவே சந்தோஷம். நடக்கும்மா, நடக்கும். கூடிய சீக்கிரத்துல அது நடக்கும். அனுஷ்காவை சாதாரணமா நினைச்சிட்டாளா அந்த தென்ற? என்ன பேச்சு பேசுவா தெரியுமாமா? அவதானே, அவ பெரிய வக்கீல் மாதிரி பேசுவாளேடி. ஆமாமா, இவகிட்ட எல்லாம் அசிங்கப்பட்டு அஸ்வின் மாமாவை கூப்பிட்டு வரணும்னு எனக்கு தலையெழுத்து பாரு. என்னடி பண்றது? ஆசைப்பட்டது கிடைக்கணும்னா அசிங்கம்லாம் பட்டுத்தான் ஆகணும். எப்படியோ இப்ப அஸ்வின் உன் கூட வர்ற மாதிரி இதுக்கப்புறம் வர்ற காலத்திலயே நீ கூப்பிட்டா வரணும். வருவாருமா. அவர் வராம எங்க போயிருவாரு? ஏன்னா அவர் என்னோட அஸ்வின் மாமா. அனுஷ்கா, ஏன் அனுஷ்கா? ஐயோ கூப்பிடுறாண்டி, போடி. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வடி தங்கம். சரிம்மா, இந்த நாளை என்னோட வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேம்மா. சரிடி என் தங்கம், நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். அனுஷ்கா. சரிம்மா, கூப்பிட்டுட்டே இருக்காரு, நான் போயிட்டு வரேன். சரி. அடியே தென்றல், இனிமே வைக்கிற ஒவ்வொரு அடியும் உன் தலையில இடியா உழுத போகுது. ஆள் வந்து நிக்கிறது கூட தெரியாம எனத்தை யோசிச்சுட்டு இருக்கான் அப்படி. டேய் சரவணா, டேய். அத்தை, இவ்வளவு நேரம் என்ன யோசிச்சுட்டு இருந்த? ஒன்னும் இல்லையே. ஒன்னும் இல்லையா? ஆள் வந்து நின்னது கூட தெரியாம வெறிஞ்ச வரைய பார்த்துட்டு அப்படி என்னடா யோசிச்சுட்டு இருந்த? ஒன்னும் இல்ல அத்தை.
பொய் சொல்லாதடா. யார் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுதுடா. என்னன்னு சொல்லு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. எதுவும் பிரச்சனையாடா? பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல. என்னடா உன் மனசுல என்ன இருக்குன்னு வெளிப்படையா சொல்லு. மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்கிட்டு இருக்காத. அது வந்து அத்தை, நான் சொல்லுவேன். ஆனா மலர்கிட்டயும் அம்மா கிட்டயும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சரி, சொல்லல. எனக்கு நடந்தது ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல அத்தை. ஏதோ பிளான் பண்ணி நடந்த மாதிரி இருக்கு. என்னடா சொல்ற? ஆமா அத்தை. எதை வச்சு அப்படி சொல்ற? நான் போனது ஹைவே, அதுவும் ஒன் வேல எப்படி எதிர்த்தாப்புல லாரி வரும்? என்னடா சொல்ற? அப்படியே இடிச்சிருந்தாலும் பின்னாடி தானே இடிச்சிருக்கணும். முன்னாடி வந்து எப்படி இடிச்சுச்சு? எனக்கு நல்லா தெரியும். முன்னாடிதான் லாரி வந்து இடிச்சுச்சு. இத்தனைக்கு அவனுக்குள்ள டேர்னிங் பாயிண்ட் கூட இல்ல. திரும்புற இடம்னு ஏதாச்சும் இருந்தா கூட தெரியாது. சரி, மாறி வர்றதுக்காக வந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனா திரும்புறதுக்கு கூட அங்க இடம் இல்ல. அப்படியே இருந்தாலும் ஒன் வேல எதிர்த்தாப்புல அவ்வளவு ஸ்பீடா வர்றதுக்கு காரணம் என்ன? அப்ப நீ என்ன சொல்ல வர்ற? இது பிளான் பண்ணி பண்ணிருக்காங்கன்னு சொல்றியா? பிளான் பண்ணி பண்ணாங்களான்னு தெரியல. ஆனா இது வேணுக்கும்னே நடந்ததுதான். நீ யார் அப்படி பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிற? அதான் எனக்கும் ஒன்னும் தெரியல. வீட்டுல என்ன ஒன்னும் பண்ண முடியாதுன்னு தான் நான் வெளியே வந்த நேரத்துல என்னை கொல்லணும்னு முயற்சி பண்ணிருக்காங்க. அது யாருன்னு தான் எனக்கு தெரியல. நான் கொல்ற அளவுக்கு யாருக்கு அப்படி விரோதமா இருக்கும்? ஒருவேளை மலரை கடத்தினாலே அந்த அந்த சாருவா அவளா இருக்கலாமோ? சேச்சே, அவளா இருக்காத அத்தை. எப்படிடா சொல்ற? நான் கிடைக்கணுன்றதுக்காக மலரத்தை அவ கொல்லணும்னு நினைச்சாலே தவிர கொல்லணும்னு கூட நினைக்கல. மிரட்டி என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு தான் நினைச்சா. அவ செஞ்சிருக்க மாட்டா. அப்படி இருக்கத்துல அவ பண்ணிருக்க மாட்டா அத்தை. பின்ன யாராடா இருக்கும்? நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பக்குன்னு இருக்கேடா. இப்படி எல்லாம் கூடவா நடக்கும்? இது என்னோட கெஸ்ஸிங் தான் அத்தை. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஆக்சிடென்ட் கிடையாது. நான் சொன்னத நீ யார்கிட்டயும் சொல்லிடாத. ஏன்னா மலரும் சரி மற்றவங்களும் சரி பயந்துருவாங்க. நீ பயப்பட மாட்ட, தைரியமா இருப்பேன்னு தான் உங்ககிட்டயே நான் சொன்னேன். நான் இதைத்தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நேற்று கூட யோசிச்சேன். மலர் கேட்டா, நல்ல வேளை வேற எதையோ சொல்லி சமாளிச்சுட்டேன். மட்டும் அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். அவ அடுத்து எனக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்ற பயத்திலேயே அவ உயிர் வாழ்ந்துட்டு இருப்பா. என்ன அத்தை, நான் சொல்றது புரியுதுல? புரியுதுடா. நல்லா யோசிச்சு பாரு. உன்னை கொல்ற அளவுக்கு யாருக்கு அவ்வளோ விரோதம்? அதுதான் அத்தை, எனக்கும் தெரியல. திரும்ப திரும்ப சொல்றேன், நான் சொன்னதை யாருக்கிட்டையும் சொல்லிடாத. சொன்ன உன்னை கொன்னே விடுவேன். சரிடா. அஸ்வின் கிட்ட சொல்லலாம்ல? ஏதாச்சும் யோசிப்பான்ல? அஸ்வின் கிட்ட சொன்னா சும்மா இருக்க மாட்டான். அஸ்வின் கிட்ட சொன்னா தென்றல் கிட்ட சொல்லுவான். தென்றல் வந்து மலர் கிட்ட சொல்லிடுவா. அதுக்காகத்தான் நான் அஸ்வின் கிட்டே ஒன்னும் பேசாம இருக்கேன். நீ கேட்டதுனாலதான் சொன்னேன். நீ மட்டும் யார்கிட்டயாச்சும் உளறி வச்ச தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான், உனக்கு ஒன்னே விடுவேன். ஐயோ, இவங்கிட்ட என்னன்னு கேட்டது தப்பா போச்சு. இப்ப என்னடா சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாமல உக்காந்துட்டு இருக்கேன். என்ன அத்தை, புரியுதா? புரியுதுடா. சரிப்போ, இப்படியும் மனசுக்குள்ள இருந்ததை அத்தை கிட்ட சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்க்கணும். அம்மா வா தர்ஷினி. அம்மா என்னம்மா, வயிறு பசிக்குதோ? கொஞ்ச நேரம் இரு, இப்பதான் அரிசி கழுவி போட்டேன், கொஞ்ச நேரத்துல உடைச்சிருவேன். அதெல்லாம் இல்லம்மா. இங்க பாத்தீங்களா புக்ஸா? ஆமாம்மா. என் படிப்பை பத்தி யார்கிட்டயும் சொன்னீங்களா என்ன? யார்கிட்டயும் சொல்லலையே. நல்லா யோசிச்சு பாருங்கம்மா. நம்ம கஷ்டம் உங்களுக்கும் எனக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. நான் யார்கிட்டயும் சொல்லல. நீங்க யார்கிட்டயும் சொன்னீங்களான்னு நல்லா யோசிச்சு பாருங்கம்மா. இல்லம்மா, யார்கிட்டயும் சொல்லலையே. இன்னும் எப்படி என்னால அடுத்த செமஸ்டருக்கு புக் வாங்க முடியலன்னு ஒருத்தவங்க இந்த புக்கை வாங்கி கொடுத்தாங்க. என்னம்மா சொல்ற? ஆமாம்மா, நம்ம கஷ்டம் தெரிஞ்ச ஒருத்தவங்க தான் இந்த புக்கை எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்கம்மா. இப்ப இல்லைனாலும் நீங்க எப்பயோ சொல்லிருக்கலாம். எனக்கு ஞாபகம் இல்லையம்மா. நீங்க யார்கிட்ட என்ன பேசுறீங்கன்னு கூடவா உங்களுக்கு ஞாபகம் இல்ல? இல்லம்மா, எனக்கு ஞாபகம் இல்ல. அது நம்ம கஷ்டத்தை யார்கிட்ட சொல்லிருக்க போறேன்? எப்படிமா எனக்கு இந்த புக்கை வாங்கி கொடுத்துருப்பாங்க? அத நீ அவங்க கிட்ட கேட்டிருக்கலாமே, எப்படி தெரியும்னு. நான் கேட்டேன், அவங்க சொல்ல மாட்டேன்ட்டாங்க. உனக்கு தெரியற காலம் கூடிய சீக்கிரத்துல வரும்னு சொல்றாங்க. சரி விடுமா, யாரோ ஒருத்தவங்க மூலியமா உனக்கு படிப்பு கிடைச்சா நல்லது தானே. எப்படிமா நினைக்க முடியும்? இந்த செமஸ்டருக்கு அவங்க புக் வாங்கி கொடுத்துட்டாங்க. அடுத்தடுத்த செமஸ்டருக்குலாம் அடுத்தவங்கள எதிர்பார்த்துட்டே இருக்க முடியுமா? முடியாதுதான். இன்னும் எப்படிமா நல்லதுன்னு நினைக்க சொல்றீங்க? ஏதோ என்னால முடிஞ்சதை நான் உனக்கு செய்யறேன் தர்ஷினி. உனக்கு இல்லாத சூழ்நிலையில யாரோ ஒருத்தவங்க மூலியமா இந்த புக்லாம் கிடைச்சிருக்கிறது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. பாரு தர்ஷினி, இப்ப இருக்க சூழ்நிலை நமக்கு எப்பயுமே இருக்காது. நல்லா படிக்கணும். அதுக்கு என்னால முடியாட்டினாலும் மத்தவங்க மூலியமா உனக்கு உதவி கிடைக்குது பாத்தியா? இதுல இருந்து என்ன தெரியுது? யாராலையும் உன் படிப்புக்கு எந்த தடங்களும் வராது.
இத பத்தியும் நினைக்காத. உனக்கு புக் வாங்கி கொடுத்த மகராசி நல்லா இருக்கணும். மகராசி இல்லாமா, மகராசன். அதுதான் எனக்கு பிரச்சனையே. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற சுவாரஸ்யமான வீடியோ உடனே